2006 இருந்தே காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற குரல் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு நேத்து மட்டுமே எழுகின்ற குரல் அல்ல. எப்படி விடுதலை சிறுத்தைகள் அந்த பக்கம் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு குரல் கேட்கறாங்களோ அதே மாதிரி காங்கிரஸ்குள்ளயும் இந்த குரல் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருக்கு. இது எலெக்ஷனுக்காக அல்லது எலெக்ஷன் நெருக்கத்துல தான் நாங்க கேட்கிறோம். இதை வச்சு நாங்க தாவேகா கிட்ட பேரம் பேச போறோம், தாவேகாவை நாங்க மென்ஷன் பண்ணி கோட் பண்ண போறோன்ற மாதிரி எந்த விதமான அதீத கற்பனைக்கும் யாரும் போக வேண்டிய ஒரு பாயிண்ட் நாங்க பதிவு பண்ணி. நீங்க சொல்ற அந்த அதீத கற்பனையை ஸ்டாப் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு சார் இருக்கு? நிச்சயமா சார். அதாவது சார், காங்கிரஸ்ல இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு யாரு கேட்கிறார்கள் ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. அதுல வந்து கட்சி பொறுப்புலே இல்லாதவங்க, தமிழ்நாட்டுக்கும் காங்கிரஸுக்கும் சம்பந்தம் இல்லாதவங்க தான் இந்த மாதிரி கருத்துக்களை வந்து மையப்படுத்தி பேசுறாங்க. ஒரு சில நாடாளுமன்ற யார சொல்றீங்க சம்பந்தம் இல்லாதவர்கள் யார சொல்றீங்க? பிரவீன் சக்கரவர்த்தி. நான் பிரவீன் சக்கரவர்த்திக்கும் தமிழ்நாடு காங்கிரஸுக்கும் எந்த தொடர்பும் இல்ல. அவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில ஒரு பொறுப்புல இருக்கிறார். அவர் சொல்ற கருத்தெல்லாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய கருத்தாக எடுத்துக்கொள்ளவே முடியாது. அதே மாதிரி அண்ணன் திருச்சி வேலுச்சாமி அவர்களும் கட்சியினுடைய எந்த செய்தி தொடர்பாளரோ அல்லது ஊடக பிரிவு தலைவராகவோ எந்த பொறுப்பும் கிடையாது. அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. அவருக்கு தனிப்பட்ட ஒரு விஜய் ஃபேனா இருக்கலாம், அவர் விஜய் படங்கள் நிறைய பார்த்திருக்கலாம், அதனால விஜய் கூட போகணும்னு ஆசை இருக்கலாம். அப்படிதான் நான் பாக்குறேன். அதே மாதிரி உங்களுக்கு பிரவீன் சக்கரவர்த்திக்கு விஜய் பிடிச்சிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது பர்சனலா காரணம். நீங்க பட்டியலிட்டதோட இன்னும் 2 எம்பிக்களை சேர்த்துக்கோங்க. திரு மாணிக்கம் தாகூர், திருமிகு ஜோதிமணி, கிரீஷ் ஓடங்கர், பிரவீன் சக்கரவர்த்தி, திருச்சி வேலுச்சாமி வரிசையில இன்றைக்கு ஜனநாயகன் படத்திற்கான அந்த ஆதரவு நிலைப்பாட்டை ராகுல் காந்தியும் எழுப்பிட்டாருங்கிறதுனாலதான் பூனை குட்டி வெளியே வந்து விட்டதுன்னு பிரியன் சொல்றாரு. இல்ல சார், அண்ணன் மாணிக்கம் தாகூர் அவர்கள் வந்து கூட்டணி விட்டு வெளியில போகணும்னு எங்கேயுமே சொல்லல. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஜனநாயக படத்தை வெளியிடணும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, இந்த கோரிக்கைகளை தான் தொடர்ச்சியா பேசுறே தவிர கூட்டணி விட்டு திமுக வேண்டாம். சேர்த்து கேளுங்க ப்ளீஸ். அல்ற சில்ற ஐடி விங்குன்னு சொல்லி இன்னைக்கு வந்து இவரு மோகன் குமாரமங்கலமும் ஐயா மாணிக்கம் தாக்கூரும் மாறி மாறி ட்வீட் பண்ணிக்கிறாங்க. அல்ற சில்ற ஐடி விங் யாரு மென்ஷன் பண்றாங்கன்னு இருக்கிற பிரச்சனை சார். நான் என்ன கேக்குறேன், அது 2 ஐடி விங்குள்ள இருக்கிற பிரச்சனை. அது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட கருத்து. அது அதிகாரப்பூர்வ கருத்து, அபிஷியல் கருத்தா? அபிஷியல் கருத்துல நீங்க சொல்லுங்க. நான் மாத்தி கிரீஷ் ஜோடங்கர் சொல்றது அபிஷியல் கருத்து இல்லையா? உங்க மாநில பொறுப்பாளர் சொல்றது அபிஷியல் கருத்து இல்லையா? சார், அத நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன். கிரீஷ் ஜோடங்கர் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குறத ஒப்புக்கொள்கிறார். ஆனா தாவேகா கூட போவோம்னு சொன்னாரா? தாவேகா நான் கேக்குறேன். இல்ல நீங்க இல்ல ஒரு நிமிஷம் திரு பெருமாள்மணி, ஒரு நிமிஷம் பேசலாம். பெருமாள்மணி, இங்க நீங்க சொல்றது புரியுது, தெளிவுபடுத்திட்டாரு. அவரோட கோரிக்கை அது இல்ல, அவர் தாவேக்காக்கு போறோம்னு சொன்னாரான்னு நீங்க கேட்கலாம். ஆனா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை என்பதை திமுக கிளாரிஃபை பண்ணிட்ட பிறகும் அது தொடர்பான குரலை தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருப்பதனுடைய நோக்கம் என்ன? அது அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு. அது திமுக அரசியல் நிலைப்பாடு. அது மாதிரி காங்கிரஸ் அரசியல் நிலைப்பாடு இருக்கு. நாங்க நிலைப்பாட்டை வந்து மாத்திக்கொண்ட அவசியம் எங்களுக்கு இல்ல. நாங்க அதை கேட்டுட்டு தான் இருப்போம். அது என்னைக்கோ ஒரு நாள் கிடைக்கலாம் எங்களுக்கு. அதுக்காக நாங்க பின்வாங்க வேண்டிய தேவை கட்சியினோட கொள்கையோட இங்க பாக்கலாத நீங்க. ஆனா அது கொடுக்கின்ற சூழ்நிலை இருக்கிறதா, கொடுக்கின்ற நேரத்தில் நம்ம இருக்கிறோமான்றத அது 2 தலைவர்களும் பேசி முடிவு பண்ணணும். 2 கட்சியினுடைய தலைவர்களும் பேசி முடிவு பண்ணிட்டு நாம இருக்கிறோம்.